இன்றைக்கி நம்ம ஃபுட் மெத்தட் சேனலில் மஷ்ரூம் வச்சு ஒடியா ஸ்டைல் ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை மண் இல்லாமல் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ மஷ்ரூம்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பத்திரப்போடாங்கிறது பார்த்திங்கன்னா ஒடியா ஸ்டைல் டிஷ்ஷு. இதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா பத்திரனா இலை, போடானா தீஞ்சதோ இல்லை கரிஞ்சதோன்னு வச்சுக்கலாம். ஒடிஷாவில் மழை காலத்தில் காட்டு காளான்கள் கிடைக்கிறப்போ அதை இந்த மாதிரி மசாலாக்கள் தடவி இலைக்குள்ளே வச்சு நெருப்பில் வாட்டி சாப்பிடுவாங்களாம். இப்போ யாருக்குமே நெருப்பில் வாட்டி சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை, நினச்ச நேரத்தில் இலையும் கிடைக்கிறதில்ல. இப்போ கட் பண்ண மஷ்ரூம்ஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இது ஒடிஷாவோட ஒரு தனித்துவமான டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதில் மஷ்ரூம் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன், உருளைக்கிழங்கு இது எல்லாத்துலேயுமே இந்த பத்திரப்போடா ரெசிபி பண்ணலாம். நறுக்கின வெங்காயத்தையும் மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி புளிப்பாக இருக்கனால நான் ஒரு 3/4 தான் தக்காளி எடுத்துக்க போகிறேன். இதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கிராமத்து ஸ்டைலில் பண்ணும்போது தக்காளி சேர்க்காமலும் இதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நறுக்கின தக்காளியையும் மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இது ஆக்சுவலாக காரசாரமான ரெசிபி. நான் உங்களுக்காக மீடியம் ஸ்பைஸியாக பண்ணி காட்டுறேன். கட் பண்ண பச்சை மிளகாயும் மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். கடுகு மசாலா ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மசாலாவில் 1 ஸ்பூனை நம்ம கட் பண்ணி வச்சதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நான் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா இருக்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இதோட ஒரிஜினல் ரெசிப்பியில் ஜீரகம் சேர்க்க மாட்டாங்க மசாலாவில். ஆனால் வெறும்னா கடுகு சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதில் அரைச்ச கடுகு மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கடுகு பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இதுக்கு கடுகு எண்ணெய் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணுற கடுகு, பூண்டு, இலையிலேருந்து வர ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதெல்லாம் தான் இந்த டிஷ்ஷுக்கான தனித்தன்மையே. இப்போ இந்த மசாலா நல்லா சுருளை வதக்கிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மசாலாக்கள்லாம் சேர்த்த மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். இது மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த இடத்துல உப்பு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்தது சின்ன பூண்டுங்கிறனால நான் தோல் எடுக்காமல் இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய பூண்டு இருந்ததுன்னா தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்து கடாயை மூடிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூம் கீழே கொஞ்சம் ப்ரௌனிங் ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு ரொம்ப லைட்டான ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோவே தாங்க, ஒடியா ஸ்டைல் மஷ்ரூம் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.